ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கான வார்த்தை, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். இன்னைக்கு எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திருக்கிறோம்? நம்முடைய செயல்களால், நம்மளுடைய எண்ணங்களால், நம்மளுடைய அசுத்தமான சிந்தனைகளால் இன்னைக்கு நம்மளுடைய நேரங்களை கடவுளுக்கு கொடுக்கிற கனவீனமான பிரையாரிட்டி, இந்த அளவுக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம வாசிக்க போகிறோம். அவரை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? இதுதான் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழ்ந்த இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சரியா? ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி கடவுளுக்கு ஒளி கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தகப்பனே, எங்களுடைய இருதயத்தை மனத்தில் ஒப்படைக்கிறோம். அப்பா, யாரெல்லாம் உடைய வார்த்தையை வாஞ்சையாய் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் உடைய வார்த்தையை வாஞ்சித்து தேடி ஓடி வருகிறார்களோ, அத்தனை பேர் மேலும் உடைய ஆவியானவர் இறங்குவாரா, உடைய ஆவியானவர் பேசுவாரா, உடைய ஆவியானவர் நடக்க வேண்டிய வழிகளை சொல்லுவார். தகப்பனே, உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கும். எங்களை ஏற்றுக்கொள்வீரா, எங்களை மீட்டுக் கொள்வீரா, எங்களை ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பரிசுத்த ஆவியானவரை பற்றி. அதாவது அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர், யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அனனியா சப்பீரா பணத்துல, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துல பாதிய அப்படியே வஞ்சகமா அவங்க எடுத்துட்டு மீதி பேதுருட்ட கொண்டு வராங்க. அப்ப பேதுரு அனனியா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? பேதுரு அனனியாவை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறார். அனனியாவே, நிலம் உன்னோடு, நிலத்தை கரையம் பண்ணி பணமும் இப்ப உன்னோடதான், ஆனா நீ கடவுளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்த. ஆனா அதை என்ன பண்ண? நீ வஞ்சித்து எடுத்துக்கொண்டார். அவர் கேட்கிறாரு, பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லுகிறபடி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சோ இவனுக்குள்ள அந்த நிலத்தை விட்டு பணம் கை நிறைய வந்தோடனே அவனுடைய மனசு மாறிடுச்சு. இனி ஏன் இதை கடவுளுக்கு கொடுக்கணும்? புரியுதா? இனி இந்த பணத்தை ஏன் கடவுளுக்கு கொடுக்கணும்? நம்மளே எடுத்துக்கலாம். இருக்குது, நமக்கு குழந்தை குட்டி இருக்குது, நமக்கு எல்லாம் இருக்கு, நம்மளுக்கு சொந்தம் இருக்கு, உறவுகள் இருக்கு, மனைவி இருக்கு, எல்லாம் இருக்காங்க. மனைவியும் கணவனும் இந்த விஷயத்தில ஒன்றுபட்டு விட்டார். ஒன்றுபட்டு பணத்தை நம்ம ஆட்டையை போட்டோம். நிறைய நேரம் அப்படிதான் ஆசைகளை கொண்டு வருவது சாத்தான். அதுதான் பேதுரு புரிஞ்சு கரெக்டா கேட்கிறாரு. அனனியாவே, பரிசுத்த ஆவியினிடத்தில் என்ன யார்கிட்ட சொல்றாரு? பரிசுத்த ஆவிக்கு தெரியும் நீ பொய் சொல்றேன்னு. அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு நீ பொய் சொல்ற. பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லுவதற்கு சாத்தான் உன் இருதயத்தை நிரப்புனது என்ன? பொய்யினால நிரப்பிட்டானே சாத்தான். பொய்க்கு பிதா யாரு? பொய்க்கு அப்பா யாரு? சாத்தான். அதனால ஆண்டு உங்களை சாடுறாரு, நீங்க பொய்களின் பிள்ளைகளா இருக்கீங்க, சாத்தானோட பிள்ளைகளா இருக்கீங்க, உங்கள் தகப்பன் சாத்தான்னு சாடுறாரு வேதத்துல. சோ பொய்களினாலே நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, அதை விற்கிறதுக்கு முன்னால அது உன்னுடையதா இருந்தது, அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இல்லவோ இருக்கிறது. பணம் உங்ககிட்ட தானே இருக்குது. நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? அழகா கேட்கிறார். இப்படிப்பட்ட எண்ணம் உன் இருதயத்துக்குள்ள எப்படி வந்துச்சு? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்திலே போய் சொன்னாய். யார்கிட்ட போய் சொல்ற? தேவனிடத்திலே போய் சொல்றான். பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராய் பொய் சொல்வது எங்க? தேவனிடத்திலேயே நீ பொய் சொன்னாங்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரை அறிமுகப்படுத்தும் போது என்ன கம்பீரமா அறிமுகப்படுத்துறாரு பாத்தீங்களா? என்ன யோவான் 16:7 என்ன கம்பீரமா அறிமுகப்படுத்துறாரு? நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போறதுதான் நல்லது. இயேசு சொல்றாரு, நான் போனாதான், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார். நான் போனாதான் பரிசுத்த ஆவி உங்ககிட்ட வருவார். பூமியில மனிதனோடு யாராவது இருக்கணும் அப்படின்னு கடவுள் விரும்பினார், இயேசுவை அனுப்பினார். இயேசு சொல்றாரு, இனி நான் போறேன்,
எனக்கு பின்னால பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் உங்களோடு பேசுவார். உங்கள் இருதயத்தோடு அவர் நிரம்பி இருப்பார். புரியுதா? நான் போவேனே ஆகில் அவரை உங்கள் இடத்திற்கு அனுப்புவேன் சொல்றாங்க. நான் போறதுதான் உங்களுக்கு நல்லது. நான் போனாதான் தூய ஆவியானவர் வருவார். ஏன் தெரியுமா? அவர் தான் தேற்றரவாளன். தேற்றரவாளன் என்ன? உங்களை ஆற்றி தேற்றுகிறவர். நீங்க துன்பப்படும் போது, நீங்க கஷ்டப்படும் போது, நீங்க வேதனைப்படும் போது உங்களோடு உட்கார்ந்து உங்களை ஆற்றி தேற்றுகிறவர் யாரு? அந்த பரிசுத்த ஆவியானவர். மத்தேயு 12:31 சொல்றாரு, இயேசு சொல்றாரு, எனக்கு எதிராக செய்யப்படுகிற பாவங்கள் மன்னிக்கப்படும், ஆனால் தூய ஆவியானவருக்கு எதிராய் செய்யப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படாது. இந்த ஸ்ட்ரீட்ல எல்லாம் சண்டை நடந்துச்சுன்னா, சண்டை நடக்கும் பாத்தீங்களா? அப்ப ஒருத்தன் சொல்லுவான், உங்க அம்மாவை பத்தி எனக்கு, உங்க அம்மா இப்படி இப்படிமா. அப்ப இவன் சொல்லுவான், என்ன வேணாலும் பேசு, என் குடும்பத்தை இழுக்காது சொல்லுவோம் இல்லையா? சண்டை போடும்போது என்ன வேணாலும் பேசு, என் குடும்பத்தை இழுக்காது. அது மாதிரி இங்க ஆண்டவர் என்ன வேணாலும் பேசு, என் குடும்பத்தை இழுக்காது. பரிசுத்த ஆவியானவரை பேசாத. அது பேசின என்ன ஆகும்? இம்மையிலும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது. இதுதான் பரிசுத்த ஆவியானவரை பத்தி அவர் கொடுக்கிற இன்ட்ரோ. ஏசு. சரி, இப்ப விஷயத்துக்கு வரலாம். தூய ஆவியானவர் செய்யற உதவிகள்லாம் என்னென்ன உதவிகள் செய்யறார்? அப்போ முதலாவது என்ன உதவி செய்யறாரு தூய ஆவியானவர்? என்றும் நம்மோடு இருக்கிறார். என்னது? என்றென்றும் நம்மோடு இருக்கிறார். யோவான் 14:16 சொல்லுது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு. எப்படி? என்னைக்கும் உங்களோட இருக்கும்படிக்கு, உங்க கஷ்டத்துல உங்களோட இருக்கும்படி, உங்க நஷ்டத்துல உங்களோட இருக்கும்படிக்கு, உங்களுடைய காயங்கள்ல உங்களோட இருக்கும்படிக்கு, என்னன்னைக்கு உங்களோட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் உங்களுக்கு தந்தருவார். இப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். சோ அவர் எல்லா காலமும் எல்லா நேரமும் நம்மளோட இருக்கிறார். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்மளோட இருக்கிறார். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டை விட்டு கீழே இறங்கிடுவோம், புரியுதா? வண்டி எடுக்கிறோம், திடீர்னு ஒரு ஞாபகம் வரும். என்னது? ஐயோ, லைசன்ஸ் வண்டிக்கு எடுக்கல. லைசன்ஸ் வண்டிக்கு எடுக்கல என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அந்த லைசன்ஸ் எடுக்கணுங்கிற ஒரு சின்ன, நமக்கு அது அப்ப அது சின்ன உதவியா தெரியலாம். ஆனா ஒருவேளை ரோட்ல ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுதான் பெரிய உதவி. புரியுதா? அப்போ லைசன்ஸ் எடுக்கணும், எடுத்துட்டு வா அப்படின்னு சின்ன விஷயங்கள்ல கூட பரிசுத்த ஆவியான நம்மளோட இடைப்படுறார். புரியுதா? இப்போ ஒரு ஏதோ ஒரு உணர்வு நம்மளோட பேசு, இத மறந்துட்டியே, இத செய்யலையே, பாவ உணர்வு நமக்குள்ள வரும் பொழுது அது பாவம். அந்த ஒரு உணர்வை நமக்குள்ள கொண்டு வரார் பாத்தீங்களா? அது பரிசுத்த ஆவியானது. புரியுதா? நமக்குள்ள ஒரு உணர்வை சொல்லுவாரு. நம்ம ஏதாவது வேண்டாதவங்களோட நின்று ரொம்ப நேரம் பேசிட்டோம்னா, தேவையில்லாம அடுத்தவங்களை பத்தி பேசிட்டோம்னா, நம்ம மனசு பாருங்களேன் நிம்மதியாவே இருக்காது. நம்ம அங்க இருந்து நடந்து வரும்போதா, சே நான் தப்பு பண்ணிட்டேன், சே நம்ம பேசி இருக்க கூடாது, நான் அந்த தப்ப பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா? அந்த ஒரு குற்ற உணர்வை கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நீ அப்படி பேசி இருக்க கூடாது, நீ அப்படி பேசாத, நீ அந்த தப்ப செய்யாத, இது தேவனுக்கு விருப்பம் இல்லாத விஷயம். புரிய? இந்த உணர்வை கொண்டு வருவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்போ பாவ சோதனை வருகின்ற நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு துணை நிற்கிறார். ரோமர் 8:13 சொல்லப்படுகிறது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். எப்படி? பரிசுத்த ஆவியினால சரீரத்தின் செய்கைகள் என்ன? காமம், இச்சை, துர் எண்ணங்கள் இல்லையா, துர்சிந்தனைகள், பேராசைகள், பொறாமைகள், வக்ர புத்திகள், இதெல்லாம் சரீரத்தின் ஆசைகள். சரீரம் செய்யறது இதையெல்லாம், சரீரத்தோட ஆசைகளை நம்ம அழிக்கணும். யாரோட உதவியோட? பரிசுத்த ஆவியானோட உதவியோடு. அதுதான் அழகா சொல்லப்படுது, சரீரத்தின் காரியங்களை நீங்கள் அழிக்கும் போது நீங்கள் பிழைப்பீர்கள். இதுதான் நம்மளோட நம்பிக்கை. அப்போ நீங்க தூய ஆவியானவரின் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு உள்ளாக பாவ எண்ணங்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? தூய ஆவியானவருடைய துணையை கேட்கணும். தூய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்ன இந்த பாவத்திலிருந்து விடுபட்டுட்டாங்க, நான் இந்த பாவத்தை செய்யாதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்க. இந்த மாதிரி நீங்க அவர்கிட்ட
அப்ப என்றென்றும் நமக்கு துணை நிற்கிறவர் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். அப்ப வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலையில முடிவெடுக்க முடியாம, பதில் சொல்ல முடியாம இருக்கிற சூழ்நிலையில தவிக்கின்ற நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை நின்று எல்லா காரியங்களையும் நமக்கு நடத்திட்டார். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. நம்மளோட துணை நிற்கிறவர், நம்மை ஆற்றி தேற்றுகிறவர். புரியுதா? நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு இருந்த இழப்பு யாருக்குமே இருக்காது. பல நேரங்கள்ல நாம் இழந்தது அதிகமா இருக்கு, நம்மளுடைய இழப்பு அதிகமா இருக்கு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அந்த இழப்புல உங்களோட என்ன பண்றாரு? துணை நின்று சொல்றாரு, நீ வருத்தப்படாத மகளே, நீ வருத்தப்படாத, நீ கஷ்டப்படாத மகளே, நீ துன்பப்படாத, நீ துன்பப்படாத மகனே, நீ வேதனைப்படாத மகனே, நான் இருக்கிறேன். உலகம் உன்னை சபிக்கும், உலகம் உன்னை இழிவா பேசும், உலகம் சயின்ஸ் எடுத்து காட்டும். சயின்ஸுக்கு மிஞ்சினதுதான் இறைவன். சயின்ஸாலேயே கணிக்க முடியாது. ஆபிரகாமுக்கு சாராளுக்கு குழந்தை பிறந்ததா சயின்ஸாலேயே கணிக்க முடியாது. அதுதான் இறைவனுடைய தன்மை. புரியுதா? அவர் சொல்லுவார், நீ கவலைப்படாத, நீ தைரியமாய், நான் இருக்கிறேன். நம்மளோடு ஒரு நண்பனாய், நம்மை ஆற்றி தேற்றுகிறவனாய் அவர் இருப்பார். அடுத்தது சொல்றது மத்தேயு 10:19 சொல்லப்படுது, அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். மாட்டிக்கிட்டோம், அரெஸ்ட் பண்றாங்கன்னு வைங்களேன். நமக்கு இப்ப அரெஸ்ட் எல்லாம் பெரிய விஷயம், அரெஸ்ட் எல்லாம் இல்ல. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட வாழ்க்கையில பிரச்சனை இல்லையா, நம்மளோட வாழ்க்கையில கஷ்டம், நம்மளோட வாழ்க்கையில துன்பம், யாருக்குமே நடக்காத ஒரு இழப்பு நமக்கு நடக்குது. நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீ என்ன பாவம் செய்து, உன் முன்னோர்கள் என்ன பாவம் செய்ய, அம்மா அப்பா என்ன பாவம் செய்தாங்களோ, என்ன சாபமோ என்ன பாவமோ அதுதான் உனக்கு, நீ நல்லா இல்ல சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீ மௌனமாயிரு, நீ பயப்படாத, நீ கவலைப்படாத, நீயா சுயமா எந்த பதிலும் கொடுக்காத, அவர் சொல்லு தருவார். எப்படி பாருங்க, எப்படி பேசணும், என்னத்தை பேசணும் என்று கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்த நேரத்துல உங்களுக்கு கொடுப்பார். உங்க நாக்குல இருந்து பேசுவார். அவர் பேசும்போது எல்லா வாய்களும் மூடப்படும். அவர் பேசும்போது வல்லமை வெளிப்படும். அவர் பேசும்போது எந்த நாவுகளும் முடக்கப்படும். புரியுதா? இதுதான் அவர் சொல்றது. நீங்க நினைக்காதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, ஐயோ நம்ம வாழ்க்கையில பெரிய இழப்பு, நானே சபிக்கப்பட்டவனாய் நிற்கிறேனே, நான் எப்படி ஆண்டவரை எடுத்து சொல்வது, எனக்கே ஒரு பிளஸிங் இல்லையே, நான் எப்படி பேசுவது நினைக்காது. உலகம் சொல்லட்டுமாய் உங்களை உயர்த்துகிறவர் கர்த்தர். புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி தருவார். நீ என்ன பேசணும், நீ சுயமா பேசாத, நீயா முந்திரிக்காத, நீயா டென்ஷன் ஆகாது. சரீர செயல்பாடுகளை விட்டு விடு. சரீர செயல்பாடு என்ன? அவ ஒண்ணு பேசுறா, நம்ம ரெண்டு பேசுறது, முந்திக்கிட்டு பேசுறது, முந்திரி கொட்டை மாதிரி இல்லையா? அந்த காலத்துல பேசினா முந்திரி கொட்டம் பாரு, கொட்டை முந்திட்டு வரும் முந்திரி பழத்துல இல்லையா? என்ன பேசணும், நீ பேசாத. சரீர காரியங்களை அழித்து விட வேண்டும். அதான் பைபிள்ல கிளியரா இருக்கு. உன் சரீரத்தோட இது என்ன, ஒருத்தவன்னு பேசுனா, நீ என்னை பத்தி இப்படி பேசுறியா, நீ உருப்பிடுவியா, நீ விளங்குவியா, நீ என்னை பத்தி இப்படி பேசிட்டியே, அப்புறம் வீட்டுல போய் வழுங்குறது, என்னை பத்தி அவங்க இப்படி பேசிட்டாங்க, நான் நல்லா கொடுத்து விடாம வந்துட்டேன், ரெண்டும் பண்ணிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல. வேண்டாம். உங்க சரீர இச்சைகளை, சரீர காரியங்களை அழித்து விடுங்கள். பேசுறாங்களா? தாவீது இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். தாவீது மலை மேல தப்பிச்சு, மகனுக்கு தப்பிச்சு தாவீது வெறுங்காலோட ஓடி வர்றாரு மலை மேல. சீமே அங்க இருக்கிறான், சவுலோட ரிலேஷன். அவன் கண்ட மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறான். அவனுடைய சேனாதிபதி, தாவீதோட சேனாதிபதி வாள் எடுத்து உருகி அவனை குத்த போறான். உடனே தாவீது சொல்றான், பண்ணாது, அவன் பேசட்டும், விடு அவனை. அவன் பேசுவதை கர்த்தர் கேட்டு எனக்காக வருவது. கர்த்தர் கேட்கட்டும். அப்போ கர்த்தர் கேட்கறதுக்கு நீங்க விடணும் இல்ல? விடுறீங்களா? விடுறோமா? என்னை பத்தி அப்படி பேசிட்டோம், நாசமா போக,
விளங்காம போக அன்னிப்பை அவன் இந்த பை என்னெல்லாம் நம்ம வாய் பேசுது. சரீரத்தின் ஆணவத்துக்கும் சரீர அகங்காரத்துக்கும் சரீரத்தின் வேதனைகளுக்கும் நம்ம இடம் கொடுக்கிறோம். இது சரீர அகங்காரம் இல்ல, சரீர வேதனை. சரீரம் வேதனைப்பட்டோன்னு சரீரத்துல என்ன இருக்கு? மனசு இருக்குதா? அந்த மனசு வேதனைப்பட்டோம் நம்ம என்ன பண்றோம்? என்னையும் அப்படி பேசிட்டோம், என்னையும் அப்படி பேசிட்டோம், என்னையும் அப்படி பேசிட்டோம், உடனே ரிப்ளை கொடுக்குறோம். நீ என்ன சொன்னல? தாவீது சரியான எக்ஸாம்பிள். தாவீது விட்டு நான் கடவுள் கேட்கட்டும். சீமையை நீ பேசு, நீ பேச பேச கடவுள் கேட்பார். கேட்டு எனக்கு அவர் பதில் அளிப்பார், என்னை அவர் மீட்டுக் கொள்வார், என்னை அவர் பிளஸ் பண்ணுவார். நீ பேசு. தாவீதுக்கு அன்னைக்கு எவ்வளவு பெரிய ஞானம் பத்திருக்கோம். இந்த ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் இருக்கும். இன்னைக்கு நமக்கு அந்த ஞானம் இருக்கா? நம்ம பேசும்போது பொறுமையா இருக்கிறோமா? நம்மளோட மனசு காயப்படும் போது நம்ம அமைதியா இருக்கிறோமா? அவர் பேசுவது சரிதான் நம்ம இருக்கிறோமா? சரிதானா? சரியில்லை, அவன் பேசும் சரியில்லை, சரியில்லை, சரியில்லைதான் விடுங்க, அன்று பதில் அளிப்பார். லெட் ஹிம் டாக். கடவுள் இருக்காருல்ல நமக்காக. இந்த நம்பிக்கை எத்தனை கிறிஸ்தவனுக்கு இருக்குது? இல்லவே இல்லை. இந்த நம்பிக்கை கிறிஸ்தவனுக்கு இல்லவே இல்லை. சோதிச்சு பார்த்தாருன்னு எங்களை கடவுள் இந்த டெஸ்ட்ல எல்லா கிறிஸ்டியனும் ஃபெயில், எல்லாரும் ஃபெயில். நிறைய பேர் மெசேஜ் கொடுத்தா சொல்றது, மிஸ் இந்த மெசேஜ் மேம், இந்த மெசேஜ் என் புருஷனுக்கு சூட்டபிளான மெசேஜ். புருஷன்மார்கள் என்ன சொல்றது? இந்த மெசேஜ் என் பொண்டாட்டிக்கு கேட்கணும், அப்பதான் அவளுக்கு தான் இது, அவதான் அப்ப ரொச்சியாட்ட வர்றா அப்படிங்கிறது. மாறி மாறி சொல்லிக்கிறது. புரியுதா? சில குழந்தைங்க சொல்றது, இந்த இந்த மெசேஜ் என் அம்மா அப்பா கேட்கணும், ஓவர் ஸ்ட்ரிக்ட். இப்படி மாறி மாறி கேட்கணும்னு நினைக்கிறமே ஒழிய நான் அதை கேட்டேனா, என் மனதுக்கு அது உள்ள வச்சுக்கிட்டேனா, நான் மாற வேண்டும் என்று நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மினா இல்ல. இன்னும் ஒரு அம்மா சொல்லுவாங்க, காலையில 1 மணி நேரம் டெய்லி அந்நிய பாஷையில தான் பேசுவேன் மிஸ், மேம் அந்நிய பாஷையில தான் பேசுவேன், கடவுளோட 1 மணி நேரம் டெய்லி அந்நிய பாஷை தெரியுமா பேசிட்டே இருப்பேன். ஆனா எந்த மெசேஜ் கொடுத்தாலும் என் புருஷனுக்கு தான் சரி, என் புருஷன் கேட்கணும், கண்டிப்பா கேட்க வைக்கணும். நீங்க எப்படி? உங்களை நினைச்சு பாத்தீங்களா? இந்த குணம் இருக்குதா? அடுத்தவன் பேசினா தாங்கிக்கிறீங்களா? தாங்கிக்கிற சக்தி உங்களுக்கு இருக்குதா? கேட்டீங்களா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட? என்ன பேசினாலும் நான் திருப்பி பேசக்கூடாது, அவர் பேசுவார் உனக்காக. நினைச்சு பாத்தீங்களா? உங்க நம்பிக்கை எங்கே? அததான் கடுகளவு விசுவாசம். கடுகளவு விசுவாசம். கடுகு என்ன முழு. இந்த விசுவாசம் உங்ககிட்ட இருக்கா? ஒவ்வொரு இடத்துலயும் விசுவாசத்தை போட்டீங்கன்னா உங்களுக்கு கேள்விக்குறியாக மாறுகிறது. உங்களுடைய விசுவாசம் கேள்விக்குறி. புரியுதா? இந்த கேள்விக்குறி விசுவாசம் ஆகும் போதுதான் நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கிறது. அப்புறம் கடவுள்கிட்ட கேட்கறது, நான் உங்களே தானே நம்பி இருந்தேன், உங்களையே தானே வேண்டிக்கிட்டு இருக்கிறேன், உங்களையே தானே நினைச்சிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் 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 இப்படி நடக்குது? எப்படி இப்படி நடக்குது? இப்படி நடக்குது. எல்லாம் நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ் போறோம்? ஏன் நெகட்டிவ் போறோம்? நெகட்டிவ் வந்தாலும் அந்த நெகட்டிவையும் பேலன்ஸ் பண்ணி என் தேவன் என்னோடு இருப்பார். இன்னைக்கு என் வாழ்க்கையில் தோல்வி என்றாலும் பர்மனன்ட் தோல்வியை தரமாட்டார். புரியுதா? ஒரு பெரிய இழப்பு வருது, உயிரா போச்சுங்க, உயிரா போச்சு, காசு தானே போச்சு, போட்டுமே, உயிர் போலல, கடவுள் தருவார். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னை தாங்குவார். இதை விட என்ன பரிசு வேணும்? ஆனா நம்ம அந்த கொஞ்ச நேரத்துல எப்படியெல்லாம் உருட்டுறோம் கடவுளை, எப்படியெல்லாம் உருட்டுறோம். யோசிச்சு பாருங்க. விசுவாசம், நான் பயங்கர விசுவாசி, இவரு இந்த சர்ச் விசுவாசி, இவரு இந்த சர்ச் விசுவாசி, இவங்க இந்த சர்ச் விசுவாசி. தெரியுமா? விசுவாசம் பேர் என்னன்னு சொல்லுவீங்க எல்லாரும்? விசுவாசி. விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? அடுத்த ஒரு வார்த்தை பேசுறா தாங்குறீங்களா? சரீரத்தோட வலிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. சரீரத்தோட வலிக்கு முக்கியத்துவம். நீங்க அதை செய்யலை, ஆனாலும் செய்யறேன்னு சொல்றாங்க. சரீரத்தின் வலிக்கு அங்கே முக்கியத்துவத்தை நிறுத்துங்க. விசுவாசம் கடவுள் மீது வளரட்டும். இதெல்லாம் உங்களுக்கு விசுவாசத்திற்கான பரீட்சைகள். ஆனா இந்த விசுவாச பரீட்சையில ஜெயிக்கிறீங்களா? ஜெயிக்கிறீங்களா? தோத்து போனது எத்தனை பேரு? கை தூக்க சொன்னா எல்லாரும் தூக்கணும். அதனாலதான் நான் சொல்லல. விசுவாசத்திலே தோத்து போனவர்கள், விசுவாச பரீட்சையிலே தோத்து போனவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர் தோத்து போனீங்க? இன்னைக்கு அதான் அவர் சொல்றாரு. எப்படி பேசணும்? நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ரைட் டைம்ல உங்களுக்கு கொடுக்கப்படும். பேச வேண்டும்.
அப்ப நீங்க பேச வேண்டாம்ல. வலிக்கும் 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 வலிக்கும், வேதனை வலிக்கும். வலிக்காம இருக்குமா? யோசிச்சு பாருங்க. வலிக்கும். என்னையெல்லாம் நிறைய பேர் பேசும்போது காயப்படுத்துவாங்க, வலிக்கும். ஆனாலும் அமைதியா இருக்கும். என் தேவன் எனக்காக பேசட்டும், என் தேவன் எனக்காக பேசட்டும். என்னோடு இருக்கிற ஆவியானவர் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி தருவார். இதுதாங்க விசுவாசம். இந்த விசுவாசம் எத்தனை பேர் இருக்கு? இது மட்டுமல்ல, தூய ஆவியானவர் ஜெபத்தில் கூட நமக்கு துணை செய்வார். எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும். சும்மா வளவளன்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜெபிச்சுட்டே போயிட்டு இருப்பாங்க நீளமா. அதெல்லாம் ஜெபம் இல்லை. ஆனா ஆண்டவர் ஷார்ட்டா சொல்லிட்டார். ரோமர் 8:26 சொல்லியிருக்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்ன என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டியது. நமக்கு என்ன வேண்டும்னு தெரியலையா, நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. நான் இப்ப முன்னால கூட சொன்னேன் இல்லையா, ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்காக நான் ஜெபிக்கும் போது என்னை அறியாம தவறு செய்தேன். என்ன, ஆண்டவரே எசேக்கியேலுக்கு கொடுத்த 15 வருஷத்தை இவருக்கு கூட்டிட்டாங்க. கரெக்டா 15 வருஷம் தான் உயிரோடு இருந்தார். இப்படி நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு சில நேரம் நம்மளே தெரியாம தப்பு பண்ணிடுறோம். ஆனா நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்லித்தரார். நமக்கு உன்னோட வாழ்க்கையில நீ என்ன கேட்கணும்னு அவர் சொல்லித்தரார், எப்படி பேசணும்னு அவர் சொல்லித்தரார். நீங்க விடுற பெருமூச்சை கூட அவர் தேவன்கிட்ட போய் எடுத்துட்டு போறார். நீங்க விடுற பெருமூச்சு, நீங்க வாயே திறக்க வேண்டாம், நீங்க வாயே திறக்க வேண்டாம். நீங்க கவலையிலையும் துன்பத்திலையும் துக்கத்திலையும் ஒரு பெருமூச்சு விடுறீங்க பாத்தீங்களா, அந்த பெருமூச்சை கூட தேவன்கிட்ட எடுத்து சென்று, என் மகள் இப்படி பெருமூச்சு விடுறான்னு அவர் பெருமூச்சோடு, அவர் இரக்கத்தோடு உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். அப்ப நம்ம விடுற பெருமூச்சை கூட ஒரு ஜெபமா எடுத்துக்கொள்ளப்படும். புரியுதா? முதலாவது விஷயம், பரிசுத்த ஆவியானவர் எப்போதும், இப்ப என்ன பார்த்தோம், எப்போதும் நமக்கு துணையாய் இருக்கிறார். இப்ப ரெண்டாவது விஷயம், எல்லாம் கற்றுத்தருகிறவர் தூய ஆவியானவர். நமக்கு எல்லாம் கற்றுத்தரார். புரியுதா? எல்லாம் கற்றுத்தரார். யோவான் 14:26, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இது ரொம்ப மைனூட்டான வார்த்தை. நான் உங்களுக்கு என்ன போதிச்சனோ அது எல்லாத்தையும் நினைப்பு ஊட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? நினைப்பூட்டுவார். நீங்க அன்பு இல்லாம சண்டை போட்டு இருந்தா பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுவார். அன்புதான் சொன்னானே, இயேசு சொன்னாரே, அன்பே பிரதானம் சொன்னாரே, நீ இப்படி அன்பு இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கியே, உண்மையும் உத்தமுமான ஊழியக்காரனே. அப்போ இத நினைப்பூட்டுவார். உண்மையும் உத்தமுமாய் ஊழியக்காரன் இருக்க சொல்லி இருக்கிறாரே, நீ திருடுறியே, நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் நீ தவறு செய்யும் போது உனக்கு நினைப்பூட்டுவார். அப்ப என்ன, எல்லாம் கற்றுத்தர்றாரு. இயேசு நமக்கு என்ன சொன்னாங்களோ அதையெல்லாம் கற்றுத்தருகிறார். அப்ப தூய ஆவியானவர் கற்றுத்தர்றது வெறும் உலகப்பிரகாரமான விஷயங்களும் அல்ல. அவர் என்ன கற்றுத்தரார் தெரியுமா? யோவான் 16:8 சொல்றது, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தோடு கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எதெல்லாம் கற்றுத்தராரு? பாவத்தை குறித்து. உனக்கு பாவம் செய்ய தெரியலையா, அந்த பாவத்தை குறித்து உனக்கு உணர்த்துறாரு. என்ன பாவம்? இப்ப இன்னைக்கு எத்தனை பேரு யோசிங்க, இன்னைக்கு காலையிலேயே உணர்த்தி இருப்பாரு. எத்தனை பேருக்கு ரிட்டர்ன் ஷாட் கொடுத்துட்டு வந்தீங்க? ரிட்டர்ன் ஷாட் எத்தனை பேர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க? நேற்று ஒரு வாரமா ரிட்டர்ன் ஷாட் கொடுத்தவங்க எல்லாரும் கொடுத்துருப்பீங்க. இன்னைக்கு வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை காயப்படுத்துறாங்களோ அத்தனை பேருக்கு ரிட்டர்ன் ஷாட் கொடுத்துருப்பீங்க இல்லையா? இந்த பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். நீ ஏன் ரிட்டர்ன் ஷாட் கொடுக்குற? ஓ சரீரம் வலிச்சதுனாலயா? ஓ சரீரம் வலிக்கிறதுனால நீ ரிட்டர்ன் ஷாட் கொடுப்பியா? இல்லை மகளே, இல்லை மகனே, தப்பு. நான் உனக்காக பேசு, என்ன விடு, நான் பேசுறேன். ஆனா நம்ம அதுக்கு முந்திக்கிறோம். அவர் எங்க வர்றாரு, பேசுறாரு, எனக்கு தானே வாய் கொடுத்துருக்காரு, நான் தான் பேசணும். சொல்றது புரியுதா? அப்போ பாவத்தை கண்டித்து குறிக்கும், நீதியை குறித்தும், இதுதான் நீதி, இதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லியும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை நிறைய பேருக்கு தீர்ப்பை பத்தியோ நியாயத்தை பத்தியோ கவலை இல்லை. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஜபம் நியாயம் எல்லாம் செஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம், அவன் ஒண்ணுமே பண்ணாலும் அவன் நல்லா இருக்கான்,
நல்லா இருக்கானா? அநியாயம் செய்றவன் நல்லா இருக்கானா? அந்த அந்த அடி அடிக்கிறான் பணத்தை, சும்மா சூப்பரா ஜம்மு ஜம்முன்னு பதவியோட இருக்கிறான். லஞ்சம் அண்டர் த டேபிள் நிறைய வாங்குறான், சூப்பரா இருக்கிறான், பெரிய வீடு கட்டி. நம்ம பாருங்க 500க்கும் 1000த்துக்கும் போராடிட்டு இருக்கோமா இல்லையா? நமக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது. இப்பதான் அந்த பணத்தை அடுத்து அடுத்தது வந்துடும். இப்பதான் கொஞ்சம் மூச்சு விடுவோம், அடுத்தது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும். இப்பதான் கொஞ்சம் மூச்சு விடுவோம், அடுத்து ஒரு எக்ஸ்பென்ஸ் செலவு கரெக்டா நிக்கும் நம்மளுக்கு. புரியுதா? அப்போ நான் தான் நல்லா இருக்கேன். அவன் அநியாயம் பண்றான், அவன் என்ன ஜெபம் பண்றானா? அவன் என்ன நல்லவனா இருக்கானா? சண்டைக்காரனா இருக்கான், இச்சை உள்ளவனா இருக்கானா? 10 பொம்பளைகளோட அவன் போறான். இந்த லேடி நல்லவனா, 2 பேரோட போறான். ஆனா அவன் நல்லா இருக்காளே. நிறைய பேர் சொல்றோம், அவ பாரு வாலிப வயசுல அத்தனை பேரோட சுத்தினா, அவளுக்கு கல்யாணமான உடனே குழந்தை பிறந்துருச்சே, எனக்கு பாருங்க குழந்தையே இல்லையே. கரெக்டு தான், நம்ம அங்கலாய்க்கிறது எல்லாத்துக்கும் அந்த அங்கலாய்ப்பு வரும் இல்லையா? வரும். ஆனா அதையும் தாண்டி பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு? நான் நியாயத்தை பத்தி பேசுவேன். புரியுதா? சும்மா என்ன தீர்ப்பு என்ன நியாயம் நம்ம வெறுத்து போறதுக்கு பதிலா மறு உலக வாழ்க்கையை பற்றி அவங்க எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க, நாம கவலைப்படுறோம். மறு உலக வாழ்க்கையை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை, நமக்கு கவலை இருக்குல்ல. மறு உலக வாழ்க்கை இருக்கு, நம்புறீங்கல்ல? நான் போறேன், அது பரிசுத்த ஆவியானவர் அனுப்புறேன்னா அங்க அவர் இருக்கிறார் இல்லையா? இயேசு நமக்காக காத்து இருக்கிறார் இல்லையா? மறு உலக வாழ்க்கை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு உண்மை தெரியும், கடவுள் அவர் என்ன உண்மையை சொல்ல வர்றாருன்னா, கடவுள் இரக்கமுள்ளவர் தான், ஆனாலும் அவர் நீதியுள்ளவர். எப்படின்னா 10,000 தாலந்து, 10,000 தாலந்து உங்களுக்கு அதை தெரியும், உங்களுக்கு தெரியாது. 10,000 தாலந்து ராஜா ராஜா கிட்ட அவன் 10,000 தாலந்து வாங்கி இருக்கிறான். அந்த சேவகன் 10,000 தாலந்து இவனால கொடுக்க முடியல, மன்னிச்சிருங்கிறான். ராஜா மன்னிச்சிடுறான். அட் த சேம் டைம் இவன் கிட்ட போய் ஒரு எத்தனை தாலந்து இன்னும் கம்மியா தாலந்து வாங்கினவன்கிட்ட போயிட்டு அவனோட கழுத்தை இவன் நெரிக்கிறான். ஏய், எனக்கு கடனை கொடுக்கலாம், உன்னை பாரு ஜெயிலுக்குள்ள புடிச்சு போட்டுறான். இத ராஜா கேட்ட உடனே, அடே நீ 10,000 தாலந்து கொடுக்கணும், உன்னால கொடுக்க முடியலன்னு தானே நான் உன்னை மன்னிச்சேன். நான் உனக்கு மன்னிச்சது மாதிரி நீ ஏன் உங்ககிட்ட கடன் வாங்கினவனுக்கு நீ மன்னிக்கல, அதனால நான் உன்னை தண்டிப்பேன்னு அவனை கொண்டு போய் ஜெயில போடுறான் ராஜா. புரியுதா? அப்போ இரக்கமுள்ளவர், அவனுக்கு 10,000 தாலந்த அவனுக்கு மன்னிச்சு விடுறாரு. தேவன் இரக்கமுள்ளவர், அவனோட ராஜ்யத்தை பத்தி சொல்றாரு, இரக்கமுள்ளவர். அந்த சேம் டைம் அவனுக்கு இறைவன் மன்னித்ததை அவன் அடுத்தவனுக்கு மன்னிக்கவில்லைன்னு அவனை கொண்டு போய் புட்டி மின்ட பிரிசன் ஜெயில தூக்கி போட்டுறான். புரியுதா? அதே சமயம் நீதி உள்ளவர், நீதி உள்ளவர். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மன்னித்த இறைவன் தான் தண்டிக்கவும் செய்தார். சோ இரண்டுமே அவர் கரத்தில் உண்டு, இரக்கமும் உண்டு, நீதியும் உண்டு. இதை உணர்த்துறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த உணர்வு நமக்குள்ள வருது பாத்தீங்களா? நம்ம தப்பு செய்தா நமக்கு தண்டனை வருதா? ஐயோ கடவுள் பிடிக்காது. இந்த உணர்வை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். கடவுள் தீர்ப்பிடுவார் என்று நமக்கு உணர்வை கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர். 1 கொரிந்தியர் 2:14 சொல்லப்பட்டிருக்கு, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். கிளியரா போட்டிருக்கு. நம்ம சொல்றோம் இல்லையா, அவன் அவன் பாரு ஜம்மு ஜிம்முன்னு வாழ்றான், சும்மா ஜிம்மு ஜிம்முன்னு வாழ்றான் பாரு, அவனுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. இதுலயே கிளியரா கொடுத்திருக்கு, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அவன் ஏற்றுக்கொள்ள. அவன்கிட்ட நீங்க போய் கடவுளை பத்தி சொல்லுங்க, அவன் ஏற்றுக்க மாட்டான். அவன் நான் நல்லா இருக்கேன், நீதான் கஷ்டப்பட்டு இருக்க, நீ போய் கடவுளை வேண்டுட்டு. அப்படிதானே? அப்படிதான் இருக்கும். அவைகள் அவனுக்கு பைத்தியக்காரத்தனமா தோணும். பைத்தியக்காரத்தனமா சொல்லுவாங்களா நம்மளே? அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். அதெல்லாம் ஆவிக்கேற்றப்படி இருக்கும், அவனுக்கு புரியவும் செய்யாது, அவன் தெரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டான். புரியுதா? பண்ணிய வெட்டும் போதுதான் மலர்ந்து பார்க்க, ஓ வானம் இவ்வளவு பெருசா இருக்கா, ஆட்டா எல்லாம் இவ்வளவு பெரிய உலகம் இருக்குதா, நமக்கு தெரியாம போச்சு, நமக்கு வெறும் டிச்சு மட்டும் தானே தெரிஞ்சுட்டே மோந்துட்டே போயிட்டு இருந்திருக்கோம். அதே மாதிரிதான் அவனுங்க. புரியுதா? ஆனா நம்ம அப்படி இல்லை. அழகா முதலையே வானாதி வானங்களை கொண்ட தேவனை நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரியும்
தேவன் எவ்வளவு நீதி உள்ளவர் என்று. அதனால உங்க வாழ்க்கையில கஷ்டப்படும் போது, உங்க வாழ்க்கையில இழப்பு வரும்போது, உங்க வாழ்க்கையில அடிக்கு மேல அடி விழும்போது, உங்க வாழ்க்கையில நிறைய பேர் உங்களை கீழ்த்தரமா நடத்தும் போது, உங்க வாழ்க்கையில உங்களை நிறைய பேர் ஒதுக்கி நடத்தும் போது, உங்களை பொல்லாங்காய் நடத்தும் போது கவலைப்படாது, கவலைப்படாது. ஆண்டவர் கொடுக்கிற பலம் பெரிசு, ஆண்டவர் கொடுக்கிற பலன் பெரிசு. கவலைப்படாது. நீங்க சுயமா எதுவும் பேசவே வேண்டாம். அவன் மனித கண்ணோட்டத்திலே பார்க்கிறான். மூணாவதா, பரிசுத்த ஆவியானவர் என்னையும் உங்களை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். உண்மையை நோக்கி. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? எல்லாம் நம்ம கூட இருக்கிறவர். அப்புறம் என்ன பார்த்தோம்? எல்லாவற்றையும் கற்று தருகிறவர். எல்லா நேரத்திலும் நம்ம கூட இருப்பார். ஒண்ணு. ரெண்டாவது, எல்லாவற்றையும் கற்று தருகிறார். இன்னொன்னு, நம்மளை உண்மையை நோக்கிதான் வழி நடத்துவார். அதனாலதான் அவருக்கு சத்திய ஆவின்னு பேரு. பாத்தீங்கன்னா யோவான் 15:26 பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுவருமாய சத்திய ஆவியான தேற்றவாளர் வரும்பொழுது அவர் என்னையும் குறித்து சாட்சி கொடுப்பார். சத்திய ஆவி, the spirit of truth, உண்மையை வெளிப்படுத்துகிறவர். அப்போ உண்மையை வெளிப்படுத்துவார். எல்லாம் பொய் தான் இன்னைக்கு உலகத்துல. யோசிச்சு பாருங்க. இந்த சந்தூர் சோப்பு பாத்தீங்கன்னா, இந்த சோப்பை போட்டா நான் இளமையாய் மாறி விடுவேன். ஒரு பொண்ணு வருவா, ரொம்ப இளமையா அழகா இருப்பா. நீங்க சந்தூர் சோப்பு போடுங்க, உங்களுக்கு வயசு போயிட்டே தான் இருக்கும். நீங்க 70 வயசுல சந்தூர் சோப் போட்டாலும் 70 வயசு அம்மா அம்மா தான் இருப்பீங்க. அப்படிதானே? அப்ப பொய் தானே? பொய் தானே? இல்லையா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா, நானும் தான் ஃபேர் அண்ட் லவ்லி போடுறேன் சின்னதுல இருந்து. ஆனா வெள்ளையாரண்ணா ஆனா போடுவான். 6 மாதங்களில் உங்கள் முகம் புது பொலிவுடன். எங்க 6 வருஷம் ஆனாலும் 60 வருஷம் ஆனாலும் வருதா? முகம் வெள்ளையாகுதான்? கருப்பு கருப்பு தான், வெள்ளை வெள்ளைதான். இதை மாத்த முடியுதா நமக்கு? ஆனா போடுவோம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இதை நம்பி போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. புரியுதா? அதனால எல்லாமே பொய் தான், எல்லாம் பொய் தான், பொய் தான். அதனாலதான் கடவுள் சொல்றாரு, என்னது, நிறைய பேர் சொல்லுவாங்க ஆன்மீக ரீதியாவும் பொய் வந்துருச்சு இன்னைக்கு. ஆன்மீக காரியத்துல பொய் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு கடவுள் வெளிப்படுத்தினார் இதுதான் அப்படின்னு, எனக்கு கடவுள் வெளிப்படுத்தினாருவாங்க. எதுக்கு? சபையில மக்கள் சபையை விட்டு வெளியே போக கூடாது, காணிக்க போயிடக்கூடாது, கூட்டம் போயிடக்கூடாதுங்கிறக்காக. அப்ப ஆன்மீக காரியமாவும் இன்னைக்கு பொய் வந்துருச்சு. புரியுதா? ஆண்டவர் என்னோடு பேசினார். எப்படி பேசினாரு? நீ எப்படி இருந்த தெரியா, ஆனா பேசினார்னு வாய்க்கூசாமி இன்னைக்கு ஆன்மீக காரியத்திலே போய் சொல்றவங்க நிறைய பேர். ஆன்மீகத்திலே போய், அன்றாட வாழ்க்கையிலே போய், நம்மளை சுற்றி எல்லா இடத்துலயும் போய். அதனாலதான் பைபிள் அன்னைக்கே கிளியரா சொல்லிட்டாரு. யோவான் 8:44 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனாலே உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். கிளியரா ஆண்டவர் சொல்லிட்டார். அவன் கொலைபாதகன், அவன் தாம் சொந்தமா பேசுறான் பொய். எப்படி அவுத்து விடுறாங்க பாத்தீங்களா பொய்ய? பிதா என்னோடு, ஆண்டவர் இயேசு என்னோடு பேசினார், இயேசு எனக்கு வெளிப்படுத்தினார், இதனால்தான் இது நடந்தது, வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இயேசு என்னோடு பேசினார். அது தனி குரல் எடுத்து பேசுவாங்க பாருங்க, இல்லையா? தனியா பேசுவாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும், நமக்கு நல்லா தெரியும். ஆன்மீகத்திலும் பொய் இன்னைக்கு. ஆனா ஒரு சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டு இருப்பாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்கெல்லாம் பொய் இருக்கிறதோ அங்கெல்லாம் சாத்தானின் ஆவி இருக்குது. எங்கெல்லாம் பொய் இருக்குதோ அங்கெல்லாம் சாத்தானின் ஆவி இருக்கிறது. இத புரிஞ்சுக்கோங்க. ஒரு முறை நானு எங்கெல்லாம் உண்மை இருக்கிறதோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எல்லா பொய்களையும் வெளிப்படுத்துவார். ஒரு முறை நான் ஒரு முறை என்னோட ஃபேமிலியில ஒரு முறை சொல்லிட்டு இருந்தேன், எல்லா இடத்துக்கும் போய் வார்த்தையை கேட்கணும் ஓடாதீங்க, நீங்க வீட்டுல பைபிள் எடுத்து படிங்கன்னு சொன்னேன். உனக்கு தெரியுமா? அப்ப எங்க வீட்டுல உள்ளவங்க சில பேர் சொன்னாங்க, உனக்கு தெரியுமா, நம்ம மனுஷனை பார்க்க கூடாது, கடவுள் வார்த்தையை மட்டும் தான் கேட்க போயிட்டு இருக்கோம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ரொம்ப நாளா எனக்கு இதுக்கு ரிப்ளை கொடுக்க தெரியல. அப்ப நம்ம சொல்றது என்ன? நம்ம ஏதோ சொல்றோம், ஆனா சரியா தப்பான்னு தெரியல. ஆண்டவரே இதை பத்தி எனக்கு வெளிப்படுத்துங்க, வெளிப்படுத்துங்க, எனக்கு இதுக்கு ரிப்ளை கொடுக்க தெரியல. ஏன்னா இன்னைக்கு நம்மளை சுற்றி உள்ள உலகம் பொய்யா இருக்கிறது. ஆன்மீகம் பொய்யான ஆன்மீகத்தில் போய்கொண்டிருக்கிறது. ஆன்மீகவாதிகள் எல்லாம்
பொய் சொல்லி ஆட்டு மந்தைகளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். பொய்யிலே பிறக்கிறார்கள். பாருங்க, எத்தனையோ மிஷினரிகள் நார்த்ல செத்துட்டு இருக்கிறாங்க உண்மையா. ஆனா இங்க இருக்கிறவங்க குடுகுடு ஏசி வசதியிலையும் கார்லயும் உல்லாசமா மலைகளையும் வாங்கி காடுகளையும் வாங்கி பங்களா கட்டி 10 காரை வாங்கி உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிளைட் என்ன, அவங்களுக்கு இல்லாத வசதிகளே கிடையாது. ஏழைகளுக்கு கொடுத்தால், அவர்கள் பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்தால் இந்தியால ஒரு ஏழை கூட இருக்க மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? நெசசிட்டி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க 10 காலேஜ் வச்சா இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் ஃப்ரீயா படிக்கலாம். அவ்வளவு காணிக்க வருது. ஆனா உணர்கிற மக்கள் யார்? காணிக்க அனுப்புறாங்க நிறைய பேர் சம்பளத்தை எடுத்தா 5000 10,000 முதல்ல அனுப்பிட்டு தான் இவங்க குடும்பத்துக்கு செலவை பார்க்கறாங்க. எவ்வளவு மோசமான செயல் இது! சாத்தானின் வளர்ச்சிக்கு நீங்கள் ஏன் துணையாய் இருக்கிறீர்கள்? நான் கேட்கிற கொஸ்டின் இது ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் இதுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண புரியல, தெரியல, எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? அவங்க சொல்றது உண்மைதானே, மனிதனை பார்க்க கூடாது, கடவுளுடைய வார்த்தையை தானே கேட்கணும், கடவுளுடைய வார்த்தையை கேளு, மனிதன் பாடலை பார்க்க, மனிதனை பார்க்காதே, பாடும்போது அவன் பாடலை கேள். கேட்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு. உண்மைதான், உண்மைதான். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவர் இதுக்கு பதில் சொல்வது? எனக்கு புரியலப்பா, ஆனா எனக்கு இது தப்புன்னு தெரியுது. ஆட்டு மந்தைகள் எல்லாம் இடம் மாறி போய்கொண்டிருக்கிறது, வழி தெரியாமல் போய்கொண்டிருக்கிறது. ஐயோ ஆண்டவரே, நாட்டு மந்தைகள் எல்லாம் சாத்தானை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அழுதேன், ஆண்டவர்கிட்ட அழுதேன். இதுக்கு முடிவு என்ன? இதுக்கு என்ன பண்றது ஆண்டவரே? என் உம்முடைய ஆட்டு மந்தைகள் எல்லாம் வழி தவறி போய்கொண்டிருக்கிறதே. அப்பதான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார், சரியான பதிலை வெளிப்படுத்தினார். இயேசுதான் அதுக்கு பதில். என்ன சொல்றாரு? இயேசு சொல்றாரு, வசனம் தூய ஆவியானவர்னா, இப்ப அதாவது அந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு 4 டெக்னிக் இருக்கு. புரியுதா? 4 டெக்னிக் இருக்குது. முதல் டெக்னிக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அவருடைய வசனத்தை படிக்கணும், அவருடைய வசனத்தை மனசுல நிறுத்தணும், அவருடைய இறை வார்த்தை நம் இருதயத்திலே நிரம்பி வழியணும். இந்த நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆண்டவர் சொன்ன பதில், இயேசு சாத்தானால் சோதிக்கப்படுகிறார். சாத்தான் என்ன வார்த்தையை பேசுறாங்க? சாத்தான் என்ன வார்த்தையை பேசுறான்? பைபிள்ல இருந்து எடுத்து தானே பேசுறான். சரி சரி, இயேசு என்ன சொல்றாரு? ஓ, சாத்தான் பைபிள்ல இருந்து எடுத்து பேசுறான், நம்ம கவனிப்போம் அப்படின்னு இயேசு கவனித்தாரா? நீ பைபிள் தானே பேசுற, பேசு பேசு, நான் கவனிக்கிறேன் என்று கவனித்தாரா? இன்னைக்கு நீங்களும் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்களும் அப்படித்தானே பண்ணிருக்கீங்க. இதுவே ஆன்சர், ஆண்டவர் கொடுத்த ஆன்சர். பைபிள்ல இருந்தே நமக்கு ஆன்சர் இருக்கு. சாத்தான் பேசுகிறான், வேதத்திலிருந்து பேசுகிறான், இறை வார்த்தை தான் பேசுறான், ஆண்டருடைய வார்த்தை தான் எடுத்து பேசுறான். அவன் ஒண்ணும் பைபிளை விட்டு பேசல. ஆண்டருடைய வார்த்தையை பேசாம வேற ஏதாவது பேசினானா? ஏன் ஏசப்பா நீங்க டிவி பாத்தீங்களா அப்படி பேசினானா? ஏன் ஏசப்பா வாங்களே நம்ம கொஞ்சம் ஜாலியா பிக்னிக் போயிட்டு வருவோம்னு பேசினானா? என்ன பேசினா? அப்பமெல்லாம் கல்லுகளாக வேதம் சொல்லி இருக்குது. எல்லாம் வேதத்துல இருந்தா எடுத்து பேசுறான், பைபிள் வார்த்தையும் பேசுறான். அவன் பேசும்போது இயேசு அழகா ரசிச்சு கேட்டுக்கலாமே. ஐயோ, விழுந்து போன கல்லு, விழுந்து போன தூதன் பேசுறான், ஆண்டோடைய வார்த்தையை பேசுறான். இவனை திருத்திரு, இவனை மாத்திடலாம். இவன் விழுந்து போன தூதனா இருந்தாலும் இவனை நம்ம பார்க்க வேண்டாம். இவன் ஆண்டு வார்த்தையை பேசுறான், அதை மட்டும் நம்ம கவனிப்போம். தலை வணங்கி இருந்தாரா? நீங்க எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் ஒருத்தரையும் பார்த்து பாவத்தை பேசிக் கொண்டிருக்கிறார், பாவத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். பாவம் விடாது துரத்தும் உங்கள் குடும்பத்தை. இந்த தவறெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்டியன் சேர்ந்தாதான் கிறிஸ்டியானிசம் இன்னைக்கு வீழ்ந்து கொண்டிருக்கிறது, செத்து கொண்டிருக்கிறது, மடிந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்டியானிசம் இன்னைக்கு தலை தூக்க முடியாம போனதுக்கு, எதிரிகள் தலை தூக்கி நிற்பதற்கு காரணம் உன் பாவமே. தேவையில்லாம நீ சாத்தானை வளர்த்து கொண்டிருக்கிறாய். தேவையில்லாமல் சாத்தான்களுக்கு காணிக்கை கொடுத்து சாத்தான்களை செழிக்க செய்து கொண்டிருக்கிறாய். பதவிகளை கொடுத்து அவங்க நிர்ணயிக்கிறது தான் பதவி. ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா உங்களுக்கு? சொல்லுங்க. அவங்களுக்கு இருக்க பணத்துக்கு எத்தனை எம்ப்ளாய்மெண்ட்? ஒரு செமி கவர்மெண்டே நடத்தலாங்க, பணத்துக்கு செமி கவர்மெண்டே நடத்தலாம், தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம ஊழியக்காரங்க இருக்கிற வசதிக்கு நடத்தலாமா இல்லையா? உங்களுக்கு வேலை கிடைச்சதா? கொடுத்தாங்களா? நீங்க கஷ்டப்படுறீங்கல்ல, நீங்க உழைக்கிற உங்க புருஷமார்களை உழைக்கிறதானே நீங்க சாப்பிட பண்ண முடியுது. அவங்க ஏதாவது வர்றாங்களா? ஆனா சம்பளம் வந்தோடனே முதல் பணம் 5000 என்ன 10,000 என்ன எடுத்து நான் அனுப்பிடுறது. நான் அங்க அனுப்புறதுனாலதான் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். இப்படி ஏசு சொன்னார்னா
இயேசு மனுஷனாதான பிறந்தாரு. இயேசு சொன்னாரா? காதுள்ளவன் கேட்க கடவன். காது இருக்கிறவனுக்கு தான் கேட்கும் நான் சொல்றது. காது இல்லாம செவிட்டு விரியன் பாம்பு குட்டிகளுக்கு காது கேட்காது நான் எத்தனை சொன்னாலும். இவ கத்தின்கா, இவ கிடக்குற, இவ கிடக்குற, இவ கிடக்குற, இவ கிடக்குற. செவிட்டு விரியன் பாம்பு குட்டியே, எத்தனை காலம் நீ சாத்தானோடு வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பாய்? எத்தனை காலம் சாத்தானின் பைபிள் வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருப்பாய்? இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசுகிறார். உட்கார்ந்து நீங்க முட்டி போட்டு நீங்க பைபிள் எடுத்து நீங்க படிங்க. அவர்கள் பேசுகிறது வேதத்தோடு ஒத்து போகிறதான அப்ப ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விளக்குவார். அதனாலதான் உங்களுடைய இருதயம் இறை வார்த்தையால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று. அதுதாங்க பரிசுத்த ஆவியானவர் மனசுக்குள்ள வர்றதுக்கான இது. புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்கு காரணமே என்ன? உன் இருதயம் இறை வார்த்தையால் நிறைய. இப்ப யாரோ பைபிள் எடுத்து படிக்கிறீங்களா? வீட்டுல படிப்போம். குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு வசனம் ஒரு வார்த்தை சும்மா படிச்சுட்டு சும்மா வெளியே கிளம்புவோம். ஏன் வெளியே கிளம்பும் போது பைபிள் படிக்கிறோம்? நான் நல்லபடியா போயிட்டு வரணுங்கிறதுக்கு. எவ்வளவு சுயநலம்! எத்தனை பெரிய ஃப்ராடு நீங்க எல்லாம்! எத்தனை பெரிய ஃப்ராடு நீங்க! ஆண்டரை ஏமாத்துறீங்க. பணத்தை கொடுத்து லஞ்சம் கொடுத்து ஏமாத்துற மாதிரி பைபிளை படிச்சு ஏமாத்துறீங்க நீங்க. எவ்வளவு பெரிய ஃப்ராடு! ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நினைப்பார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இறை வார்த்தை இருதயத்திலே நிரம்பி இருக்க வேண்டும். அந்த இறை வார்த்தை நிரம்பி இருந்ததுனால்தான் இயேசு சொல்றாரு 3 முறையும் அவன் இறை வார்த்தையை கொண்டு என்ன பண்ணா? அவன் இறை வார்த்தை கொண்டு ஆண்டவரை மடக்கும் போது இறைவன் இயேசு இறை வார்த்தை கொண்டு அசுத்தாவியை மடக்கினார். 3 முறை மடக்கினார்ல. நீங்க மடக்குறீங்களா? ஆண்டவர் கத்து கொடுத்தது தானே. அவர் செஞ்சதை விட பல மடங்கு நீங்க செய்யணுங்கிறாரு. நீங்க பல மடங்கு எப்படி செய்றீங்க தெரியுமா? சாத்தானை வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்க. அவன் ஒன்றொன்னாலும் அவுத்து விடுறான் பொய்ய. எப்படி? ஆண்டவர் என்னோடு பேசி ஹல்லேலூயா ஹல்லேலூயா உடனே போய் கவுந்தர்றது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தனுக்கு நிறைய பொண்டாட்டிமா இருக்கு, நிறைய 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 ஒய்ஃபுங்க. மூத்த ஒய்ஃப் பாவம். ஆனா அவன் தனியா சபை நடத்தி எல்லாம் இந்த கூட்டலாம் அங்க போய் விழுதான். இந்த கூட்டலாம் இங்கே வந்து விழுகுதான். அப்படி போய் விழுகுதான். சரி, இதெல்லாம் பண்றியே என்னதுக்கு? அதுல எல்லாம் விஷயம் வேணும் இல்ல? விஷயம் வேணுமா இல்லையா? உளுந்து உளுந்து என்ன பண்ற சொல்லுங்க. என்ன இது எனக்கு புரியல. அக்கினிங்கிற ஆவிங்கிற என்ன ஆவி என்ன அக்கினி? என்னோட பேசுற இறைவன் தூய தமிழ்ல தான் பேசுறாரு. நான் ஓப்பனா சொல்றேனே, ஓப்பனா சொல்றேன், தூய தமிழ் தான் என்கிட்ட பேசுறாரு. அப்படி குச்சி 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 கீழே பைபிள் இருக்கும், மிதிச்சுக்கிட்டே போவாங்க. சாத்தான் பண்ற வேலை. அவனுக்கே வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லை. அவன் அதான் சொல்றான், மூத்த மனைவி வரமாட்டேங்குது சபைக்கு. ஆனா அவன் வந்து பாருங்க, புஷ் அவர் இப்படி கையெடுத்தானே எல்லாம் அப்படி போவாங்க. புஷ் அவர் இப்படி தொட்டாலே என்ன இது பைத்தியகாரத்தனமா இல்லையா? பைத்தியகாரமா? பைத்தியமா? நம்ம யாரும் பண்ணாத விஷயங்கள்லாம் பண்றீங்களா? உங்களுக்கு இதுல என்ன சந்தோஷம்? என்ன சந்தோஷம்? குதிக்கிறது குதிக்கிறது. எக்ஸசைஸ், இட்ஸ் a good எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பண்ணுமா? நீங்க அங்க போகணும். ஆண்டவர் இயேசு கிளியரா சொல்றாரு. என்ன சொல்றாரு? 3 முறையும் கர்த்தருடைய வார்த்தையினாலே அசுத்தாவியை அடக்குகிறாங்க. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். இறைவனின் வார்த்தையால் நிரம்பி இருக்க வேண்டும். அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்றதுக்கான டெக்னிக்கல் இது ஒண்ணு. இன்னொன்னு, இறை வார்த்தைகளின்படி நாம் வாழணும். இறை வார்த்தையை மனசுல வச்சுட்டு என்ன பண்ணணும்? வாழணும். எப்படி வாழணும்? சகிச்சு வாழணும். ஆவியின் கனிகள். எத்தனை பேருக்கு ஆவியின் கனிகள் இருக்குது? எத்தனை பேர் ஆவியின் கனியை கேட்கறீங்க? ஆவியின் கனியே இல்ல. அடுத்தவனுக்காக பிரேயர். இந்த ஆத்துமாவே ரட்சிக்கப்படல, அடுத்த ஆத்துமாக்கு பிரேயர் பண்றேன். புரியுதா? தேவையில்லாத விஷயங்கள். ஞானஸ்நானத்தை எடுப்பாங்க. ஞானஸ்நானம் பெற்றாதான், மனத்திலிருந்து ஞானஸ்நானம் பெற்றாதான் உனக்கு பரிசுத்த ஆவி வரும். புரியுதா? ஏன் நீங்க எல்லாம் பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் பெற்றுட்டு திருந்திதான் வாழ்றீங்களா? திருந்திதான் வாழ்றீங்களா? ஞானஸ்நானத்தை வச்சு ஒரு பிரிவு. இப்படி பிரிக்கிறீங்களே ஒழிய கடவுள் என்ன சொன்னார்?
சரீர பிரகாரமாயின ஒரு மாற்றங்கள் உங்ககிட்ட இருக்குதா? இருக்குதா? ஆவியின் கனி இருக்குதா? சகிப்புத்தன்மை, பொறுமை இருக்குதா? நிதானம் இருக்குதா? உண்மை இருக்குதா? ஆவியின் கனி எத்தனை? 9. 9 என்னைக்காச்சும் உங்ககிட்ட இருக்குன்னு சோதிச்சு அறிஞ்சிருக்கிறீங்களா? இருக்குதா? ஒரு கிறிஸ்டியன்டி இல்லை, ஒரு கிறிஸ்தவன்டி இல்லை. நீ எல்லாம் அடுத்தவனுக்கு பிரேயர், உன் பிரேயர் ஆண்டவர் கேட்பாருன்னு வேற உனக்கு விசுவாசம். நீயே ஆவியின் கனி இல்லாம இருக்கியே. உனக்காக ஆவியின் கனி, உனக்காகவும் உன்னை எருசலேமை பார்த்து சொல்றாரு, எனக்காக அழாத, உனக்காக உன் பிள்ளைகளுக்காகவும் அழு. நீ செய்த பாவமே பரிசு, நீ அழு, உனக்காக உன் பிள்ளைகளுக்காகவும் அழு. எத்தனை பேர், எத்தனை பொம்பளைங்க குடும்பத்தை நாஸ்தி பண்றீங்க தெரியுமா? சண்டே கிளாஸ் எடுக்கிறேன்ட்டு சொந்த குடும்பத்தை கவனிக்காம போற எத்தனை பொம்பளைங்க இருக்கீங்க தெரியுமா? சண்டே கிளாஸ், சண்டே கிளாஸ், இந்த கிளாஸ், இந்த கிளாஸ். பெண்கள் ஐக்கிய சங்கம் போய் வீட்டுல புருஷனுக்கு சமைச்சு போட மாட்டாங்க. புள்ள பசின்னு ஹோட்டலே சாப்பிட்டுட்டு இருக்கும். வீட சுத்தமே பண்ண மாட்டாங்க, வீடு அப்படியே இருக்கும். எத்தனை பொம்பளைங்க குடும்பத்தை நாசம் பண்றீங்க. உங்களை எல்லாம் கேட்டாரா ஆண்டவர்? சண்டே கிளாஸ் எடுத்தா வீட்டுல பொம்பளைங்க சமைக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தாரா? பைபிள் இருக்குதா? வீட்டுல உன்னோட கடமைகளை நீ செஞ்சுட்டு தானே போகணும். நீ ஞாயிற்றுக்கிழமை நேரத்துல 8 மணிக்கு சர்ச்சுக்கு போகணும்னா நீ எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? நீ 4 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சிட்டு சர்ச்சுக்கு சரியான டைம்ல போ. 8 மணிக்கு சர்ச்சுக்கு போகணும்னா 7:30 மணிக்கு எந்திரிச்சு உன்னை மட்டும் கிளப்பிட்டு நீ போற, ஆண்டவர் ஏத்துப்பாரா? நீ ஏன் ஒழுக்கம் இல்ல? நீ எப்படி சண்டே கிளாஸ்ல குழந்தைகளுக்கு டீச் பண்ண போற? பண்பையும் பணிவையும் சகிப்புத்தன்மையும் எப்படி நீ டீச் பண்ண போற? இது எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் தான். I am giving the warning. எரி நரகத்துல முதல்ல நிக்க போறது நீங்க தான். அடுத்தவனுக்கு டீச் பண்றதுக்கு முன்னால நீங்க உங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நரகம் உங்களுக்கு காத்திருக்கும். எத்தனை லேடிஸ் குடும்பங்களை கவனிக்கிறீங்க? இன்னைக்கு எல்லாம் ஸ்விக்கி பறக்குது, ஸ்விக்கி. வீட்டுல பொம்பளைங்க சமைக்க மாட்டாங்க, வீட்டுல பொம்பளைங்க சமைக்க மாட்டாங்க. பறக்குதா இல்லையா? பிள்ளைக்கு நோய் வரும், புருஷனுக்கு தெம்பு போயிடும். ஒரே ஹோட்டல் சாப்பாடு, ஒரு பரோட்டா, ஒரு பிரியாணி, ஒரு KFC, இப்படி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு கேன்சர் தான் ஒரு மனுஷனுக்கு. முதலாவது உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இறை வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். நடக்கணும், பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும். உனக்கு தூய ஆவி வேணுமா? கேட்டுக்கொண்டிருந்தா பத்தாது, எப்படி கேட்கணும்னு சொல்றாரு தெரியுமா? லூக்கா 11:13 பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அதை பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் அது கண்டிப்பா பரிசுத்த ஆவியை கொடுப்பேங்கிறாரு. ஆனா நீ எப்படி கேட்கணும்? நீ எப்படி கேட்கணும்? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள் சொன்னாங்க. நீ என்ன பண்ற? கேட்கிற. ஹலோ, ஒரு முறை டோரை தொட்டி திறக்கல போறவன் திறக்கல, இவனுக்கு அகங்காரம் வந்துருச்சு, ஆணவம் வந்துருச்சு, பதவி திறக்கவே மாட்டேங்கிறான், திறக்க மாட்டேங்கிறான். நீ எப்படி தட்டுற? இப்படிதான் தட்டுற. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதே ஒரு தங்க நகை தொலையிட்டும், ஒரு கம்மல் இவ்வளோண்டு கால் கம்மல் எவ்வளவு பவுன் இருக்கும்? ஒரு 2 கிராமா? 2 கிராம் தொலையிட்டும் நீ எப்படி தேடுற? எப்படி தேடுறீங்க? ரூம் எடுக்கிறீங்க, இது எடுக்கிறீங்க, டஸ்ட் பேன் எடுக்கிறீங்க, வீடு பூரா கூட்டி தொடச்சி தேடினாலும் இல்ல. அடுத்து என்ன பண்றீங்க? யாரும் மிதிச்சிடாது, எல்லாம் தூக்கி குப்பையெல்லாம் எடுத்து குப்பை தொட்டிலே போடக்கூடாது. அடுத்தது குப்பை தொட்டியை கவுத்துறீங்க. அதுக்குள்ள ஏதாவது பண்றீங்களா இல்லையா? நான் நிறைய பண்றது பார்த்திருக்கிறேன். நானே ஒரப்ப கம்மல் காணேன், இப்படிதான் தேடினேன். அப்பதான் தெரிஞ்சது, ஓ தேடணும், கிடைக்கிற வரைக்கும் தேடணும். கம்மல் இல்லாம போயிடுச்சு, இப்படிதான் தேடினேன், வீடு பூரா தேடினேன். கடைசி பார்த்தா கட்டிலுக்கு கால் இருக்குல்ல, அதுக்கு அடியில கொஞ்சோண்டு ஒளிஞ்சிட்டு இருந்தது, சப்பி போய் கிடந்தது, எடுத்துட்டேன். எப்படி தேடுறோம் பாருங்க. வீடு பூரா அன்னைக்கு சுத்தமாயிரும் தெரியுமா? கட்டில் கல்ல ஒரு சின்ன அழுக்கு கூட இருக்காது. அப்படி தேடுறோம். நம்ம தேடுறோமா? எங்கெல்லாம் தேடுறோம், எப்படி எல்லாம் தேடுறோம். அப்படிதான் தேட சொல்றாங்க. தேடுங்கள். அப்ப தட்டுறது பரிசுத்த உணவு. நீ என்ன கேட்கறியோ அது வேணுங்கிற வரைக்கும் தட்டிக்கிட்டே இரு. நீ தட்டுறது எப்படி தட்டுற? ஆண்டவர்கிட்ட ஹலோ டக் டக் டக்,
கடவுளுக்கா? உள்ள வீட்டுக்குள்ள இருக்க மனுஷனுக்கு காதே கேட்டிருக்காது. ஆனா நீ இங்க விசு விசுன்னு இருப்ப. நேத்து வரைக்கும் இவன் பிச்சைக்காரன், இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீடை கட்டினோடனே இவனுக்கு அகங்காரம் வந்துருச்சு, ஆணவம் வந்துருச்சு, நம்மள மதிக்கவே மாட்டேங்கிறான். இப்படிதான் கடவுள்கிட்ட நீ இருக்க. கடவுள்கிட்ட இப்படித்தானே இருக்கிறோம். தட்டுறது இல்ல ஒழுக்கமா. 2 கிராம் தங்கத்துக்கே இப்படி தேடணும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எப்படி தேடணும் அப்படி கேளுங்கிறார் ஆண்டவர். அடுத்ததா 3வதா மனம் மாற்றம். இதுதான் கொஞ்சம் கஷ்டம். எல்லாம் செஞ்சிடலாம். இந்த மனமாற்றம் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான செயல் இல்லையா? பேதுரு முதல் முறையா பிரசங்கம் பண்றார். 3000 பேரு ஓடி வந்து கேட்டாங்க, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்பதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்கள் மனம் திரும்பி, என்ன சொல்றாரு? மனம் திருந்துங்க. திருந்துறீங்களா? மனம் திருந்தி. எத்தனை பேர் திருந்துறோம்? இப்ப வசனத்தை கேட்கும் போது நினைப்போம், இனிமே நம்ம சரீர பிரகமா எதுவுமே பேசக்கூடாது, சகிச்சுக்கணும். இனிமே நம்ம பேசக்கூடாது. இனிமே டெய்லி பைபிள் படிக்கணும், எங்கேயும் தேடக்கூடாது, ஆண்ட தேடணும் பைபிள்ல தான் அப்படின்னு இப்ப டிசைட் பண்ணி போவீங்க. இங்க இருந்து அங்க தாண்டின உடனே, உன் அக்கா என்ன பண்றா? அப்படியா? அவன் என்ன பண்றா? அவளுக்கு நல்லா வேணும், அவன் என்ன பண்ணாலும் இப்படிதான் இருப்பா, அவளுக்கு அறிவே இருக்காது. இப்படிதான் நம்ம போகும்போது பேசிட்டே போவோம். ஆனா பைபிள் என்ன சொல்லப்படுது? சபைக்கு வரும்போது என்ன பண்ண? உன் நடையை காத்துக்கொள். நம்ம வாயை காத்துக்கணுமா? இதுதான் இருக்கிறதுலே பெரிய பாவம். புரியுதா? அவனுடைய பின்னணியும் தெரியாது, குடும்ப இதுவும் தெரியாது. ஆனா நம்ம பேசுவோம், அவளுக்கு சாபம், அவ பாவம் பண்ணியிருக்கிறான், அதான் இப்படி. உன் வாயை கொண்டு போய் என்ன பண்ணும்? தீயிலதான் வைக்கணும். தப்பு தப்பா பேசணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல மனசை திருந்து, மனம் திரும்பு, ஆவியின் கனியை பெற்றுக்கொள். எதை கேட்கறியோ இல்லையோ ஆண்டவர்ட்ட, அந்த ஆவியின் கனி 9ஐயும் படிச்சு ஒரு நாளைக்கு ஒன்னொன்னா கேளு. நான் பல வருஷங்கள் கேட்டிருக்கிறேன். ஆவியின் கனிகள் ஒன்னொன்னா கேளுங்க கடவுள்கிட்ட. எனக்கு இந்த ஆவியின் கனி வேணும் ஆண்டவரே. நம்ம எல்லாம் என்னத்தை கேட்க வந்துருமா? ஆவியின் வர வேண்டும் ஆண்டவரே. உனக்கு எப்படி ஆவியின் வரம் தருவாரு? ஆவியின் கனியே இல்ல, வரம் எப்படி கிடைக்கும்? ஆவியின் கனிகளை கேளுங்கள், மனது மாறுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்திலே குடி புகுவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துக்குள்ளேயும் வரணும். அப்படி வரும் பொழுது நான் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த மாட்டோம். புரியுதா? அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாம நம்மளுடைய செயல்கள் இருக்கணும். எப்பேற்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்றும் இருக்கிறவர், நமக்கு துணை நிற்பவர், நம்ம எல்லாம் எப்படி பேசணும்னு கத்து தருகிறவர். புரியுதா? இப்படிப்பட்ட ஒரு ஆவியானவருடைய ஆவியை நாம் துக்கப்படுத்தாம நம்மளுடைய சரீர செயல்கள் நீதியாய் இருக்க வேண்டும், பைபிள் படி இருக்க. அவர் நமக்கு வருவதற்காக ஜெபிப்போமா? தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் துக்கப்படுத்தாத படிக்கு, உம்முடைய ஆவியை நாங்கள் துக்கப்படுத்தாத படிக்கு, நீர் எங்களை விட்டு சென்று விடாத படிக்கு நாங்கள் உம்மை கூப்பிடுகிறோம். உங்களை எங்களுடைய இருதயத்தில் வைக்கிறோம். தகப்பனே, எங்கள் இருதயத்தில் வருவீராக. எங்கள் பழைய பாவமான செயல்களை மாற்றுவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய அநேக கேள்விகளுக்கு பதில் கிடைத்தது. இனி நான் மாற வேண்டும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு இதயத்திலும் நீர் செல்வீராக. ஒவ்வொரு இதயத்திலும் நீர் குடியேறுவீராக. ஆண்டவரே, செவிட்டு விரியன் பாம்பு குட்டிகள் இதையும் கேட்காது. செவிட்டு விரியன் பாம்பு குட்டிகள் நரகத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் தகப்பனே. ஆனாலும் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி காதுகளை திறந்து மனசில் உடைய வார்த்தையை பதிக்கிறவனுக்கு நீர் உடைய கிருபையை இறக்குவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, go to YouTube Unshackled Ministry ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ்.